அன்பும் இறக்குமன்ற பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான இந்த அதிகாலை வரைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் நிற்பதும் கர்த்தருடைய கிருபையே. நம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவை காலை தோறும் புதிதாக இருப்பதற்காக என்று ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் விளைவினங்களிலே கர்த்தருடைய பலன் பூர்ணமாக இருந்த காய் ஸ்தோத்திரம். எங்கள் சுகவீனங்களிலே கர்த்தருடைய சுகம் இருந்தது காய் ஸ்தோத்திரம். கடந்த நாட்களிலே கடந்த இரவு கடந்த பகல் முழுவதும் எங்களை கண்ணின் மணியை போல காத்தீரே உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பெற்றோர் பிள்ளைகள், பேர பிள்ளைகள், கணவன் மனைவி, சகோதர சகோதரிகள் அனைவரையும் பாதுகாத்து அதிகாலை ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் இந்த தெய்வீக பிரசனம் இருந்து மாறாமல் இருந்ததற்காக ஸ்தோத்திரம். மோசே மேலிருந்த தெய்வ பிரசனம் எங்கள் மேலிருந்து எங்களை நடத்துகிற தயவுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, எங்கள் வேலைகளை ஆரம்பிக்கும் முன்பு எங்களுடைய சரீர தேவைக்காகவும் எங்கள் ஆன்மீக தேவைக்காகவும் எங்கள் பொருளாதார தேவைக்காகவும் நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறபடியே ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடியே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பிறகு இவை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொன்ன வார்த்தையின்படியே நாம் கூட பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, எங்களுடைய பலவீனங்களிலே எனக்கு உதவி செய்யும்படியா கர்த்தர் இந்த காலைவெளியிலே இறங்கி வந்து உடைய வார்த்தையினும் மன்னாவினால் எங்களை போஷித்து எங்களை நடத்த வேண்டிய வழியில் நடத்தும்படியாக நோக்கி நான் செபிக்கிறோம். எல்லா துதிகளும் நமக்கு சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே. இந்த பாடல் பாடு. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய், அடைக்கலமான ஆண்டவனை ஆதாயமாக்கி கொண்டாய். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய், அடைக்கலமாம ஆண்டவரை ஆதாரமாக்கி கொண்டார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவியுண்டு வசனம் உண்டு அன்றாடும் வெற்றி உண்டு. ஆவி உண்டு வசனம் உண்டு அன்றாடும் வெற்றி உண்டு. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. கைகளை உயர்த்தி ஆண்டவரே, எசேக்கியாவை போல நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த கானானிய ஸ்திரீயை போல என் மகளுக்கு இறங்க ஆண்டவரே.
இந்த 100க்கு அதிபதி தன் வேலைக்காரனுக்காக ஜெபித்தது போல, இந்த ஜெப ஆலய தலைவன் தன்னுடைய மகனுக்காக உடைய பாதத்திலே கதறினது போல, அன்னாள் குழந்தைக்காக கெஞ்சினது போல உடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. நம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. அந்த முகங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. உடைய தழும்புகளாலே நாங்கள் குணமாகிறோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். ஆபத்திலே நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்தி அவனை நீடித்த நாட்களால் திருப்தி ஆக்கி என் ரட்சிப்பை காணும்படி செய்வேன் என்று சொன்னவர் நீர் ஆண்டவர். இதோ என்னுடைய தழும்புகளாலே நீங்கள் குணமானீர்கள். இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லா பலவீனங்களையும் எல்லா நோய்களையும் எல்லா சுகவீனங்களையும் இப்பொழுது எடுத்து போடுங்க ஆண்டவரே. எல்லா கேன்சர் கிருமிகள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே அது நிர்மூலமாகுது. இப்பொழுதே அது எரிந்து சாம்பலாகிறதை நான் பார்க்கிறேன். மாத்திரமல்ல, எல்லா வயிற்றில் இருக்கிற உபாதைகள், ஜீரண உறுப்புகளிலே காணப்படுகிற பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது இந்த வினாடியே சீரடைகிறதை பார்க்கிறேன். குமாரன் சொல்லுங்க, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இயேசுவின் நாமத்தினாலே இயேசு எங்களை தொட்டா போதும். இயேசு நம்மை தொட்டா போதும். அப்பொழுது விடுதலை உண்டாகும். அவரை நோக்கி பார்த்தால் போதும். அவரை நோக்கி கூப்பிட்டால் போதும். கர்த்தாவே, கர்த்தாவே, கர்த்தாவே என்று, இயேசுவே, 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 தாவீதின் குமாரனே என்று, ஆவியானவரே என்று உரத்த சத்தமாய் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது சரீரத்தில் எந்த பாடுகள் இருந்தாலும் அந்த பாடுகள் நீங்கும், வியாதிகள் நீங்கும். தோள்பட்டையில் காணப்படுகிற வியாதிகள் மறையும். ஸ்பைனில் காணப்படுகிற வேதனைகள் மறையும். ஆண்டவரே, சைனஸ் இஷ்யூஸ் மறையும். ஜுரங்கள் இயேசுவின் நாமத்திலே மறையும். ஆண்டவரே, எல்லா வியாதிகளும் இயேசு என்று பெயர் சொன்னால் விலகி ஓடும். அந்த கண்ணுக்கு தெரியாத வியாதி எனும் பிசாசை இயேசுவின் நாமத்தினாலே நீரே அதை கடிந்து அப்புறப்படுத்துவீராக. மாத்திரமல்ல, குடும்ப தேவைக்காக செபிக்கிற பிள்ளைகள், கணவன் மனைவி உறவுக்காக செபிக்கிறவர்கள், குழந்தைகளுக்காக செபிக்கிறவர்கள், ஆண்டவரை பிரிந்த குடும்பங்கள் இணைய வேண்டும் என்று செபிக்கிறவர்கள், அனைத்து மக்களுக்காக நம்ம செபிக்கிறோம். ஆண்டவர், இந்த வேளையில் எங்கள் கிருபையினால் எங்களை தாங்குங்க, நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, கடந்த நாட்களிலே நாம் கொஞ்சம் பழைய ஏற்பாட்டிலே நாம் இருந்தோம். இன்று ஆவியானவர் ஒரு சில மாறுதலுக்காக நம்ம மார்க்கு நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து நம்மளை ஆய்வு செய்யும்படி அவர் தூண்டுகிறார். இதில் 9ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்தீங்க. மார்க்கு 9ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. அது என்னன்னா, ஆண்டவரும் எலியாவும் யாக்கோபும் யோவானும் மறுரூபமான அந்த நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி முடிந்த உடனே பாருங்க, அதுதான் இங்க ஒரு மலையில ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது. வந்த உடனே கீழே பார்த்தா ஒரு பெரிய தேவையோடு ஒரு பிசாசு பிடித்த ஒரு பிள்ளையோடு கூட ஒரு தகப்பன் நிற்கிறான். எப்பவுமே ஒரு நல்ல மறுரூபமாகிற ஒரு நிகழ்ச்சி வருகிற பொழுது, அல்லது மகிமையான ஒரு நிகழ்ச்சி நம்ம வாழ்க்கையில மகத்துவமான சந்தோஷம் வருகிற பொழுது, அடுத்த வினாடியே நாம் பிசாசினாலும் வியாதினாலும் பலவீனாலும் நாம் பாதிக்கப்படுகிறத நம்ம இயல்பாகவே நம் குடும்பத்திலே பார்க்க முடியும். ஒரு சந்தோஷமாக இருக்கும் லைஃபு, அடுத்த வினாடி பயங்கர சங்கடமாக மாறும். மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த குடும்பம், அடுத்த நிமிடம் பார்த்தீங்கன்னா அல்லது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த குடும்பத்தில் கண்ணீரும் கவலையும் கஷ்டமும் இருக்கும். ரொம்ப யதார்த்தமாக நடக்கிற ஒரு விஷயம். மறுரூப நிகழ்ச்சியில் பரலோகமே இறங்கி வருது. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மோசே எலியா இயேசுவோடு கூட பேசுகிறதாக காணப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது.
அது மாத்திரம் இல்லை, அவருடைய சில அவருடைய வஸ்திரங்கள் அப்படியே அப்படி எந்த வண்ணானாலும் வெளுக்கப்படாத அவ்வளவு பியோரா இருந்ததாக நமக்கு சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் கூட மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அத இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டார்கள். அதுக்கப்புறம் மறைஞ்சு போறாங்க. அது தொடர்ந்த உடனே இன்னைக்கு அப்படிதான். ஒரு 4 நாள் நல்லா இருப்போம், 5வது நாள் நமக்கு பிரச்சனை வரும். அதனால நம்ம கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இயேசு எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார். அடுத்த 17 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது ஜனக்கூட்டத்திலே ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். இதுதான் அவனுடைய சிம்டம், வியாதியின் சிம்டம். என்னென்ன நடக்குதா? பிசாசு பிடிக்கும் பொழுது அலைக்கழிக்கப்படுகிறது. அது எப்படி சொல்லணும்னா, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் அலையலையா நமக்கு பிரச்சனைகள். ஒன்று போனால் ஒன்று ஜான் ஏறுனா முழம் சறுக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அலையலையா அவனுக்கு பிரச்சனை. அலை கழித்து, அது பயங்கர கொடுமை. அது நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான், டயர்டாயிட்டு. அதை துரத்தி விடும்படி உடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று. நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு அவர் நிறைய ட்ரைனிங்ஸ் எல்லாம் கொடுத்து, அவர் நல்ல ஜெபம் பண்ணி, அவர்களுக்காக சில வல்லமைகள் எல்லாம் அவர் பரலோகத்திலிருந்து பெற்று கொடுத்து அவருடைய ஊழியத்துக்கு அனுப்புகிறார். அனுப்பும்பொழுது அவங்க போறாங்க, நிறைய இடத்துல வியாதிஸ்தரை சுகமாத்துறாங்க, பிசாசுகளை விரட்டுறாங்க. அவங்களே திரும்ப சொல்றாங்க, எங்களுக்கு பிசாசு எல்லாம் பயப்படுகிறது என்றெல்லாம் சொல்றாங்க. ஆனா இந்த வகையான பிசாசை இவர்களாலே துரத்த கூடாமல் போயிற்று. சில நேரங்களில் நாம் கூட நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அல்லது நம்ம குடும்ப வாழ்க்கையில, நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில காணப்படுகிற பிரச்சனைகளை நாம் என்ன செய்யணும்னா, முதலாவது போகிற இடமே ஊழியக்காரரிடத்துல போகிறோம், தவறு இல்லை, உண்மை, அது நல்லதுதான். பல ஊழியக்காரரிடத்துல போகிறோம், பல ஊர்களுக்கு போகிறோம், பல கோயில்களுக்கு போகிறோம், நல்லதுதான். ஆனாலும் அது இயேசு கிட்ட சுகம் பெற்று கொள்கிற அளவுக்கு நல்லதல்ல. ஸோ அது பார்ட்லி குட், உங்க விசுவாசத்துல அடிப்படையா இருக்கலாமே தவிர அந்த விசுவாசத்தின் முழுமையா இருக்கக்கூடாது. நம்மளுக்கு உதவி வேணும், எனக்கும் உதவி வேணும், உங்களுக்கும் உதவி வேணும். யாராவது நம்ம சேர்ந்து ஜெபித்தா, ஆண்டவரே சொல்றாரு, 2-3 பேர்கள் என் நாமத்தினாலே அப்படின்னு ஜெபித்தால் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. உங்களுக்கு பலவீனம் இருந்தால் நீங்க போய் மூப்பர் இடத்துல காட்டுங்க, அவங்க எண்ணெய் பூசி செவிப்பாங்க என்று ஆண்டவர் தெளிவா சொல்லியிருக்கிறார். அதிலெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனா அதுல ஒரு முழுமையான ஒரு சுகமோ ஆரோக்கியமோ கிடைக்கும்னா நிச்சயம் கிடைக்காது. நாம ஆண்டவரை தேடலன்னா, நாம போய் பலரை தேடணும்னா நமக்கு அந்த முழுமையான சுகம் கிடைக்க வாய்ப்பில்லை. சரிங்களா? அதை புரிஞ்சுக்கோங்க. அப்பொழுது அவர் பிரதித்திரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். கொஞ்சம் கோவப்பட்டார். உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிற்று? ஆண்டவர் இன்றைக்கும் அதை பார்த்தா நம்மளுக்கு சொல்றார். நாம சில வேளையில ரொம்ப விசுவாசத்துல கொண்டு போகிறோம். ஏன்னா பிரச்சனைகள் அலை மேல வருகிற பொழுது, பிரச்சனைகள் சூழ்ந்து இருக்கும் பொழுது நம்ம விசுவாசத்தில் குறைந்து போகிறோம்.
அப்படி குழந்தை போகிற சமயத்தில் ஆண்டவர் சில நேரத்தில் நம்மை கடிந்தும் கொள்கிறார். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடன் அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது. அவன் தரையில் விழுந்து நுரைத்தள்ளி புரண்டான். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது எனக்கு வித்தியாசமாப்பட்டது. என்ன வித்தியாசமாப்பட்டது? அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதற்கொண்டு கொண்டே உண்டாயிருக்கிறது என்றார். ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். ஆனாலும் நம் கையில் இருந்து, நம் வாயில் இருந்து சில காரியங்களை அவர் அறிந்து கொள்ள பிரியப்படுகிறார். ரொம்ப டீட்டெயில்டா சில விஷயங்களை அவர் தெரிந்து சுகமாக்க விரும்புகிறார். அப்ப இது எத்தனை நாளா இருக்கு அப்படின்னு கேட்டா நம்ம உடனே யோசிப்பேன். நான் யோசிச்சேன், ஏன் ஆண்டவருக்கு தெரியாதா? ஏன் அந்த தகப்பனிடத்துல அதை கேட்கணும்? உங்களுக்கு ஏதாவது விடை இருந்தா சொல்லுங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஆண்டவருக்கு அவன் தகப்பன் வாயிலிருந்தோ சூழ நின்ற மக்களுக்கும் ஒரு காரியம் போய் சென்று அடைய வேண்டும். ஒரு காரியம் அந்த பிள்ளையை குறித்ததான ஒரு செய்தி போய் சொல்லணும். என்னன்னா, இது இவனுக்கு சின்ன வயதிலிருந்து, பிறந்ததிலிருந்து அல்லது 1ஆம் 2ஆம் வயதிலிருந்து இது வரைக்கும் அவனுக்கு இருக்கு. அவ்வளவு கொடிய வியாதி அது, அவ்வளவு கொடிய பிசாசு இது. அந்த அந்த வியாதியை குறித்தும் அந்த பிசாசு குறித்தும் மக்களும் அந்த தகப்பனும் புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப சின்ன வயதுலேருந்து இருக்குங்க. எவ்வளோ டாக்டர்ஸை பார்த்தாச்சு, எத்தனையோ மந்திரவாதிகளை பார்த்தாச்சு, எத்தனையோ இடத்துல போய் அட்வைஸ் கேட்டாச்சு அப்படின்னு நான் சொல்ற அளவுக்கு அது அதிக வருஷமாய் இருந்தது. இவனை கொல்லும்படி அது அநேக நேரம் தீயிலும் தண்ணீரிலும் அவனை தள்ளிற்று. பாருங்க, இன்னும் எக்ஸ்ட்ரீம் என்னன்னா, இந்த வியாதி என்னன்னா அவனை கொல்ற வியாதி, மரணத்திற்கு ஏதுவான வியாதி. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானார், நீங்க தயவு செய்து இந்த வார்த்தையை மாத்திரம் நம்ம ஆண்டவரத்துல கேட்கக்கூடாது. ஆனா இந்த தகப்பனை நான் குறை சொல்ல மாட்டேன். காரணம் என்னன்னா, அவன் எல்லாரிடத்துல போய் கேட்டான். ஃபார் எக்ஸாம்பிள், அவன் பேசுவான் முன்னாடியே, நம்முடைய சீஷர் இடத்துல நான் கேட்டேன், ஒவ்வொரு சீஷர் இடத்துல போய் கேட்டேன், 12 டிசைபிள் இடத்துல கேட்டேன். ஆனா ஒருவரும் என் மகனை குணமாக்க முடியல. அதுக்கு முன்னாடி போனா நீங்க அவர் போய் அந்த ஜெப ஆலயத்தில் இருக்கிற தலைவர்களை கேட்டிருப்பார், அல்லது அதற்கு முந்தி நிறைய மருத்துவர்களை பார்த்திருப்பார், அதுக்கு முந்தி நிறைய மனோ தத்துவ நிபுணர்களை பார்த்திருப்பார். நம்முடைய வாழ்க்கையில கூட இது அப்படி நம்ம அபியாசித்து நம்முடைய வாழ்க்கையில ஒப்பிட்டு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களுக்காக நாம் நிறைய முயற்சிகள் நிறைய வருஷம் எடுத்திருக்கிறோம். நம்ம எடுக்காத முயற்சியே இல்லை, பார்க்காத டாக்டரே இல்லை, போகாத தேடாத வழிகளே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு இடத்துல வருகிற பொழுது நம்முடைய வார்த்தை கூட இப்படிதான் இருக்கும். என்னன்னா, ஏதாச்சும் செய்ய முடியுமான்னு பாருங்க, இல்லைன்னா பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன், இது வரைக்கும் எப்படி இருந்ததோ அப்படியே இருந்துட்டு போட்டோம். இந்த வார்த்தை அதனாலதான் சொல்றேன், தகப்பனை என்னாலே உண்மையாகவே புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா அவ்வளவு அடி. நீங்களே ஏதாச்சும் செய்ய முடியுமா? ஆனா இயேசுவிடத்துல மாத்திரம் நம்ம கேட்கக்கூடாத ஒரு கேள்வி இதுதான், நீங்க ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு கேட்காரு. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் உலகத்துல ஒன்றுமே இல்லைங்க. அவர் சொல்லாக கட்டளை, அவருடைய தீர்மானம் இல்லாமல், அவருடைய அதிகாரம் இல்லாமல், அவருடைய என்ன சொல்றது, அனுமதி இல்லாமல், அந்த வார்த்தை அடிக்கடி வர மாட்டேங்குது, அவருடைய அனுமதி இல்லாமல், அவருடைய பெர்மிஷன் இல்லாமல் நம்ம சரீரத்தையோ நம்முடைய குடும்பத்தையோ நம்முடைய பிள்ளைகளையோ பிசாசோ வியாதியோ தொட அவர் இடம் கொடுக்கவே மாட்டார். அவருடைய பிள்ளைகளாக அவரை தேடி வருகிற பொழுது நாம் இந்த கேள்வி மாத்திரம் வருத்தத்திலேயோ அல்லது விரக்தியிலோ கூட கேட்கக்கூடாது. நீர் எதாகிலும் செய்யக்கூடுமானால்
என் மேல் மனதிருகி எனக்கு உதவி செய்ய வேண்டும். ஜெபம் நல்ல ஜெபம் தான். ஆனால் அதில் என்ன முதல் சென்டென்ஸு, நீங்கள் எதாகிலும் செய்ய கூடும் ஆனால், அதை மாத்திரம் கேட்கக்கூடாது. அப்போ இயேசுவின் பதில் என்னன்னா, இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிச்சா ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்னா, இந்த ஒரு வார்த்தையே அந்த தகப்பன் மனதில் சமட்டியாக பாய்ந்தது. இது வரைக்கும் நீ தேடி போன பொழுதெல்லாம் நீ என் ஆண்டவரை விசுவாசிக்கவில்லை, இயேசுவை விசுவாசிக்கவில்லை, ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா சர்வ வல்லவர் யெகோவா ரஃபாவை விசுவாசிக்கவில்லை. நீ போகும் பொழுதெல்லாம் இது நல்லா ஆகாது, இது செட் ஆகாது, இது சேராது, இதில் ஒரு பிரயோஜனம் இல்லை, இந்த மருந்து எனக்கு வேலை செய்யாது, இந்த வேலை எனக்கு கிடைக்காது. உங்கள் மனதில் எப்பொழுதும் என் மனதில் நம்ம இப்படி தான் நெகட்டிவாக நினைத்து கொண்டே போகிறோம். முழுசான ஒரு 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 விசுவாசம் நமக்குள்ளே இல்லை. ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்றார், ஆஃப்லாம் இருக்கவே முடியாது. 25% விசுவாசம், 75% அவிசுவாசம் இருக்கவே முடியாது. அப்படி இருந்தால் எதாகிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னால் நிச்சயம் பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால என்ன சொல்றாருன்னா, இவர் பாருங்க, நீர் விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். இந்த ஆகும் என்ற வார்த்தையை நீங்க எடுத்து நிறைய இடத்துல பாருங்க. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரால் எல்லாம் ஆகும், அவரால் எல்லாம் கூடும். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு கூட ஜெபித்தார். பிரியமான, ஒருவேளை நம்ம பிள்ளைகளுக்காக, நம்முடைய குடும்பத்தின் பிரச்சனைகளுக்காக நம்ம வருஷக்கணக்கா ஜெபித்து கொண்டிருக்கிறோம்னு வைத்துக் கொள்ளுங்களேன். நாம பெற்றோர்களோ அல்லது பிள்ளைகள் பெற்றோருக்காகவோ யாரோ மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியும்? அவனுக்கு நான் சுகம் கொடுக்கிறேன், எஸ், தயாராக இருக்கிறேன். ஆனா நீ முதலாவது இங்க வாசினா உங்களுக்கு தெரியும். முதல்ல அற்புதம் யாருக்கு நடக்குதுன்னா அவங்க அப்பாவுக்கு நடக்கும். அப்போ ஆண்டவர் இங்க நமக்கு சொல்ற காரியம் என்னன்னா, நம்ம வேலைக்காகவோ திருமணத்திற்காகவோ நம்ம பிள்ளைகள் வாழ்க்கைக்காகவோ நம்ம எதற்காகவோ ஜெபித்தாலும் முதலாவது நாம் ஜெபிக்கிற நாம விசுவாசிக்கணும். அவன் அழுது என் விசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தம். முதல்ல நீ விசுவாசியா மாறு, அதுக்கப்புறம் அற்புதம். முதல்ல நீ குணப்படு, அதுக்கப்புறம் உன் பிள்ளையை குணப்படுத்துவேன். முதலாவது நீ ஆண்டவரை நம்பு, அதுக்கப்புறம் உன் பிள்ளைக்கு நான் நல்ல சுகத்தை கொடுப்பேன். இதுதான் ஆண்டவருடைய வழிமுறை, சுகமாக்கும் அற்புதம் கொடுக்கிற வழிமுறை. அப்படி அவர் செய்துவிட்ட பிறகு ஜனங்கள் கூட்டமாக ஓடி வருவதை இயேசு கண்டு அந்த அசுத்தாவை நோக்கி, ஊமையும் செவிடுமான அசுத்தாவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதற்றினார். அப்பொழுது அந்த சத்தமிட்டு பிசாசு அது சத்தமிட்டு மிகவும் மலக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவனை போல கிடந்தான். அவ்வளவுதான், செத்து போயிட்டான்னு நினைச்சு ஜனங்க வர ஓடி வர்றாங்க. இப்போ ஒருவேளை அந்த பையன் செத்தே போயிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இயேசு சாமி ஒன்றிலன்னு பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் அடுத்த ஒரு விஷயம் வருது பாருங்க. இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார், உடனே அவன் எழுந்திருந்தான். ஆமென். ஆண்டவர் எப்பொழுதும் அரைகுறையா யாரையும் விட்டுற மாட்டார். அவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார்னா அதோடு கூட வேதனையை கூட்ட மாட்டார். முதல்ல பிசாசை டீல் பண்ணார். டீல் பண்ணி முடிச்சோடனே பிசாசு விலகின விட இந்த பையன் ரொம்ப சோர்வா விழுந்தான்.
சோர்வா விழுந்து கிடந்தவனை தான் கரம் பிடிச்சு தூக்கி விடுத்தார். ஜெபம். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார், ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஆண்டவர் நம்ம கரம் பிடிச்சு நடத்துகிறவர், அவர் விண்ணப்பத்தை கேட்கிறவர். அவர் அது எப்பேற்பட்ட வியாதியை, யாராலும் குணப்படுத்த முடியாத பிரச்சனைகள் வியாதியாக இருக்கலாம், மருந்து வேலை செய்யல அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். இல்லை இந்த கேன்சர் இது ஸ்டேஜ் 4 முடியாது. இல்லை, என் ஆண்டவரிடத்துல ஸ்டேஜ் எல்லாம் கிடையாது. மரித்தவனை உயிரோடு எழுப்புகிற ஆண்டவர். இங்கு மரித்தவனாய் கடந்தான் வாலிபன், அவனை கர்த்தர் கரம் பிடிச்சு தூக்கி விட்டார். உங்களையும் என்னையும் தூக்கி விடுவது அவருக்கு லேசான காரியம். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நாம் விசுவாசித்தால் அது ஆகும். விசுவாசிக்கிறவருக்கு எல்லாம் கூடும். நாம தகப்பனை போல ஜெபம் பண்ணுமோ, என் விசுவாசம் நீங்கும்படி, அவ்விசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கதறி கதறி ஜெபம் பண்ணான். இந்த வேளையிலே கர்த்தர் எங்கள் அவ்விசுவாசம் நீங்கும்படி எங்களுக்கு உதவி செய்யும். என் ஆண்டவர் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோபு சொன்னார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அப்படி நாங்கள் உம்மை முன்னாடி வைத்து எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற என் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறபடினால் எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை. சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. பொருளாதார தேவையை சந்திங்க. திருமண காரியத்திலே உடைய வல்லமை விளங்கட்டும். குழந்தை பேரில் உடைய பயங்கரமும் உடைய அதிசயமும் விளங்கட்டும் சுவாமி. எல்லா நோய்களும் குணமாகட்டும். எல்லா பிரிந்த குடும்பங்களும் இணைந்து வாழட்டும். ஆண்டவரே, சோகமாக இருக்கிற பிள்ளைகள், வருத்தமாக இருக்கிற, கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள், வியாதியோடு இருக்கிற பிள்ளைகள், வருத்தத்திலே சந்தேகத்தோடு இருக்கிற பிள்ளைகள், உம்மை விசுவாசிக்க கூடாமல் இருக்கிற சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இப்பொழுது ஒரு பெரிய அதிசயத்தை செய்வீரார். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சிறாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.